கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வர அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல. அது என்னவோ யாரோ நம்மளை நம்ம பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். பசங்க யாருமே அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு எழுதப்படாத நியதி போல். எல்லா ஜென்ரேஷன்லேயும் இப்படி தான் இருக்கும். பசங்க வீட்டில் இருந்ததுனால சப்பாத்தியும் கிரேவியும் கேட்டிருந்தாங்க. மஷ்ரூம் கிரேவிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மசாலா அரைக்க வர கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி 1 போட்டுக்கணும். தேங்காய் துருவினதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கணும். பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கணும். அது வதங்கினதும் தக்காளி சேர்த்து மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கினதும் காளானை சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும். அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து கிரேவி ஆனதும் இறக்கிட்டோன்னா தாபா ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.